அஸ்ஸலாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன நேம் வந்து ஜல்ஹா. நான் வந்து கலையவல. நான் வந்து ஏ லெவல் செஞ்சுட்டு என்ன ரிசல்ட்ஸ் போதாததுனால நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் செய்யணும்னு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலம் ஸ்டடீஸ் அகாடமியில் வெப் டிசைனிங் கோர்ஸ் செய்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு. எனக்கு மிச்சம் காலமாக வெப் டிசைனிங் கோர்ஸ் செய்யணும்னு ஒரு சின்ன ஆசை ஒன்று இருந்தது. அவங்கள்ட்டையும் வெப் டிசைனிங் கோர்ஸ் பற்றி கேட்டதுனால எனக்கு செய்யணும்னு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அதனால் இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி செஞ்சேன். அடுத்தது வந்து இந்த கோர்ஸ் செஞ்ச நேரம் சார் வந்து எங்களுக்கு லெக்சர் பண்ணது வந்து மிச்சம் விளங்கக்கூடியதாக இருந்துச்சு. அவங்களோட டீச்சிங் மெத்தட் வந்து நல்லதாக இருந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சரியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து விடுபட்ட நேரம் வந்து அவங்க ரெக்கார்டிங்ஸ் அனுப்பி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்ட உடனே வந்து சொல்லி தருவாங்க. எப்போ டவுட் கேட்டாலும் எங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணதுனால எனக்கு மிச்சம் ஐடி நாலேஜ் வந்து கிடச்சிச்சு. நான் வந்து மிச்சம் முக்கியமாக அதனால தான் செஞ்சேன். அதனால் மிச்சமுமே அவங்களோட இதால் எனக்கு ஐடி நாலேஜ் வந்து கிடச்சிச்சு. அடுத்தது முக்கியமானது வந்து ஸ்டடீஸ் அகாடமியில் வந்து மிச்சம் ப்ரைவசி இருக்குது. அதாவது எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்போவுமே ப்ரைவசியாக தான் இருக்கும். யார் ஸ்டடீஸ் அகாடமியில் கோர்ஸ் செய்கிறண்டாலும் முக்கியமாக ப்ரைவசி இருப்பதனால பயமில்லாமல் செஞ்சு கொள்ள இயலும். அடுத்தது வெப் டிசைனிங் கோர்ஸ் செஞ்சேன். அந்த கோர்ஸ் சிலபஸையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லித்தந்தாங்க. பிஸ்னஸ் மெத்தடுகள் நிறையா சொல்லித்தந்தாங்க. இந்த கோர்ஸ் செஞ்சதால் வந்து எனக்கு வந்து நல்லதாக ஃபீல் பண்ண வச்சிச்சு. அடுத்தது வந்து சார் வந்து மிச்சம் சொல்லித்தந்தாங்க. சிலபஸை தாண்டி மிச்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நிறைய சொல்லித்தந்தாங்க. அதுவும் மிச்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. யார் ஸ்டடீஸ் அகாடமியில் கோர்ஸ் செஞ்சாலும் பயமில்லாமல் செய்யலும்னு தான் நான் சொல்லுவேன். மிச்சமும் நல்லா இருந்துச்சு.